பார்வதிக்கு அடுத்தடுத்து இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இப்போ பார்வதி அடுத்தபடியா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து வீட்ட விட்டு கிளம்பணும்னு நினைச்சாங்க இல்லையா? ஆனா எப்படியோ ஒரு வழியா நம்ம தர்மதுரையும் அதே மாதிரி அவங்க அப்பாவும் சேர்ந்து வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இங்க பார்வதிக்கு மட்டும் எதுனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவங்க 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. அதாவது ஏற்கனவே பார்வதிக்கு யாருமே இல்ல அப்படிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். அதே மாதிரி பார்வதிக்கு பல கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அது எல்லாத்தையுமே அவங்க சித்தி வந்து ஆட்டையா போட்டுட்டாங்க. அதனாலதான் வந்து இப்போ பார்வதியால எங்கேயும் போக முடியல, என்னமும் பண்ண முடியல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு நாள் தர்மதுரை எல்லா சொத்தையுமே மீட்டு கொடுக்க போறாரு. அதாவது தர்மதுரை வந்து நம்ம பார்வதி கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, அதுவும் இல்லாம அவங்க அப்பாவை வந்து இவ்வளவு சொத்து இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வந்து பாசமா வந்து பாத்துக்கல. அதாவது தர்மதுரையா இருந்தாலும் சரி, அவங்க அப்பாவா இருந்தாலும் சரி, பார்வதியை எப்படி பாக்குறாங்க, எதுக்காக வந்து அவங்க வந்து அவங்க கூட வந்து பாசமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஆனா அதே சமயத்துல இப்போ பார்வதி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் வந்து அத்தையை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது உண்மையிலேயே நம்ம பார்வதி யாரு அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா, அடுத்ததா சந்திரா எந்த அளவுக்கு ருத்ர தாண்டவம் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏற்கனவே பார்வதி கிட்ட தெளிவா வந்து போட்டு உடைச்சாங்க. இப்போ பார்வதிக்கு மட்டும் இது பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வதிக்கு மட்டும் கிடையாது. பார்வதி எங்க கூட்டிட்டு வந்து அதாவது நம்ம தர்மதுரையும் அவங்க அப்பாவும் வந்து சந்திராவை ஏமாத்துனாங்க பாத்தீங்களா? அதாவது அவங்க அம்மாவை ஏமாத்துனாங்க பாத்தீங்களா? அதனால பார்வதிக்கு மட்டும் பிரச்சனை இல்ல. அவங்க 2 பேருக்குமே வந்து மிகப்பெரிய பிரச்சனை. ஏற்கனவே ஒரு குழந்தைய தூக்கி அதாவது வெளியே இருக்கக்கூடிய, அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சதுக்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்த குழந்தையோட பேர் வந்து சாரதாமா. அதுவே வந்து இப்போ சந்திராவுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும்போது, உண்மையிலே இங்க இருக்கக்கூடியது அதாவது உண்மையான சாரதாவோட பொண்ணு பார்வதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பிரளயமே நடக்கும் அப்படிங்கிறது தான் இதுல முழுசா வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனாலுமே பார்வதியோட மனசு ஏத்துக்கல. எனக்கு என்ன பண்றதே தெரியல மாமா, நீங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க என்னால அப்படி இருக்க முடியல. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து அத்தையை இப்படி நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி என்னோட மனசு வந்து கொன்னுகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னடா இது, என்னடா இங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து எப்படா இந்த பார்வதியை வீட்டை விட்டு துரத்த போறோம், எப்படா இவ இந்த வீட்டை விட்டு வெளியே போவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த அதாவது அவங்க தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மீனாட்சி வந்து அவ்வளவு கொலை வெறியில இருந்துட்டு இருக்காங்க. என்னடா அது, பார்வதி வந்து சொன்னதா செஞ்சா, இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல வந்து கொஞ்சமாச்சும் புரிஞ்சுட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அதே சமயத்துல மீனாட்சிக்கு இப்ப எல்லா உண்மையுமே தெரிய வரப்போகுது. அதாவது உண்மையிலேயே பார்வதி யாரு, பார்வதி வந்து இப்போ அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு இல்லையா, அவரோட பொண்ணு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரப்போகுது. ஏன்னா இப்போ நம்ம பார்வதியும் அதே மாதிரி தர்மதுரை பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது என்ன நடந்தாலுமே சரி, மீனாட்சி தான் அதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி சந்திரா எவ்வளவு இது பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்தினாலதான் வந்து மீனாட்சி வந்து நம்ம பார்வதி மேல அவ்வளவு கோவத்துல இருக்கிறதுக்கான காரணம், அதாவது கோவத்தோட உச்சத்துல பீக் லெவல்லயே வந்து இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம தர்மதுரையும், அடுத்ததா வந்து அதாவது அந்த இடத்துல வந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்வதியும், தர்மதுரையும். அத கேட்டுட்டு இப்போ பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க மீனாட்சி. மீனாட்சிய பத்தி சொல்லவே தேவையில்ல. மீனாட்சி வந்து எப்படா எந்த ஒரு சந்தர்ப்பம்னா கிடைக்கும் அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி என்ன இது, இவங்க 2 பேரும் இவ்ளோ இதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம வந்து பார்வதி இருந்துட்டு நான் யாருன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. அண்ணன் என்னடான்னா வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, ஒண்ணுமே புரியலையே, என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது இதுக்கு மேலேயும் வந்து நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும், உண்மையிலேயே பார்வதி யாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இப்போ தர்மதுரை வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி குழந்தைய கூட்டிட்டு வந்து வச்சதுக்கே, அதாவது சாரதா அப்படிங்கிற பேர்ல குழந்தைய தூக்கிட்டு வந்து வச்சிருந்ததுக்கே குழந்தைக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னா, உண்மையான சாரதா அத்தையோட பொண்ணு நீ. அப்படி இருக்கும்போது அடுத்ததா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் இப்பதான் வந்து மீனாட்சிக்கு பக்குன்னு ஆகுது. ஏன்னா மீனாட்சி வந்து ஒரு மிகப்பெரிய இதுல இருந்துட்டு இருக்காங்க, பார்வதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுன்றதுக்காக. ஓ, அப்போ சாரதா அத்தையோட, அதாவது அந்த சாரதாவோட பொண்ணா நீ, சாரதாவோட பொண்ணு பார்வதியா நீ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம
இப்பவே வந்து நான் எல்லா உண்மையுமே போய் சொல்ல போறேன். என்னையா வந்து என் வீட்லயே வந்து உட்கார்ந்துகிட்டு என்னையே வந்து என் அம்மா கிட்ட என் அப்பா கிட்ட அடி வாங்க வச்சுட்டு இருக்க. உன்னை நான் இனிமே விட போறது கிடையாது. நீ யாருன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு முன்னாடியே டவுட் இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த டவுட் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு மேல உன்னால தப்பிக்கவே முடியாது. இந்த வீட்டை விட்டு நீ போறது உறுதியாயி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதாவது தான் பொண்ணு, அதாவது தன்னோட அம்மாவுக்கு என்ன குணம் இருக்கோ அதே தான் தன்னோட பொண்ணுக்கும் இருக்கும். அதாவது இந்த பிடிவாத குணம், இன்னும் வந்து நிறைய விஷயங்கள். அதே மாதிரி இப்போ பார்வதி அப்பா அம்மாவை, அதாவது யாருமே இல்லாத அனாதை போல வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட, ஆனா அடுத்தடுத்து அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து மீனாட்சி எதிர்பார்க்கறதே இல்லை. அதாவது அது வந்து யோசிச்சு கூட பாக்குறது கிடையாது. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தர்மதுரையும் அடுத்ததான் வந்து பார்வதி 2 பேருமே இருக்கும்போது அவங்க கிட்டயே வந்து சொல்லுறாங்க. அட பாவிங்களா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க. அம்மாவுக்கு சாரதா அத்தனாவே பிடிக்காது. அதாவது சாரதான்ற பேரே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அவங்க பொண்ணைய கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல தங்க வச்சிருக்கீங்களா. இதுக்கு மேல நான் இதை விட போறது கிடையாது. நேரா போயிட்டு இப்பவே இந்த சந்திரா கிட்ட நான் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ மீனாட்சி வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சாங்க. இங்கதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். ஒரு பக்கம் தர்மதுரையும் சிறு திரு திருன்னு முழிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்வதியும் முழிக்கிறாங்க. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஏன்னா உண்மை தெரிஞ்சது அப்படின்னா எத்தனை பேர் தலை உருளும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சந்தேகம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.